நேற்று இரவு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை அவர் இல்லத்தில் இரவு 10 மணிக்கு சந்தித்து பேசினேன். தமிழ்நாடு அரசியல் குறித்து அவரிடம் கலந்து ஆலோசித்தேன். முக்கியமான எல்லாத்துக்குமே தலைநகர் டெல்லிக்கு வந்துட்டு இருக்கீங்க, அதுக்கான காரணம் ஏன் சார்? இன்னைக்கு 2 தடவை தான் சார் வந்திருக்கிறேன். ஏன்னா வரல, இப்போ அன்னைக்கு ஒரு தடவை, இன்னைக்கு ஒரு தடவை, 2 தடவை தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அவர் அங்கே நிறைய அவர்களாம் பல வேலைகள் ஏன்னா 4-5 ஸ்டேட்டில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அந்த பணியை நோக்கி பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் வந்து பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா மறுபடியும் நாங்கள் தேர்தல் முடிவு வரைக்கும் பார்க்க முடியாது. அதனால் வந்துட்டு தொகுதி பங்கீடு சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் வரும். ஒரு 4 நாட்கள் எல்லாம் இறுதி செஞ்சிருவோம். நாளை தினம் பீஸ் கோயில் ஒரு சென்னை வர்றாரு. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் வெற்றி வாய்ப்புங்கிறது எல்லாமே வெற்றி வாய்ப்பு தான். 234 தொகுதி வெற்றி வாய்ப்பு தான். அவர்கள் எது வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமர்ந்து பேசி முடிவு செய்யும். அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் 2 பேரையும் அமித்ஷாவை பார்க்க வராங்க சார். அவரும் கலந்து பேசுறது தான். எப்படி இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கலந்து பேசுறது தான். 2-3 நாட்களா மூத்த நிர்வாகிகள் மகளிர் பற்றி சில கருத்துக்களை தெரிவித்தது ஒரு சார். அதாவது கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு தவறான வார்த்தை வரும்போது அந்த தவறை உணர்ந்து அதற்கு மன்னிப்பு கோரிவிட்டார். ஒருத்தர் தவறை உணர்ந்து தான் சொன்ன கருத்து தவறு என்று உணர்ந்த பிறகு அதுக்கு மன்னிப்பு கோரிய பிறகு அதை பற்றி விவாதம் செய்து பொருத்தமா இருக்கு. திமுகவுடைய வாக்குறுதிகள் இறுதி செய்யக்கூடிய பணிகள் வந்துச்சு. இன்னும் 2-3 நாட்கள் அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க எப்போ பொறுமையா தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வாரத்தில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும்.